அமெரிக்காவும் மேற்கிந்திய தீவுகளும் இணைந்து நடத்துகின்ற இந்த ஆண்டுக்குரிய 2020 உலகக்கிண்ண தொடரின் போட்டிகள் ஜூன் மாதம் 1ஆம் தேதி அளவிலே அமெரிக்காவிலே ஆரம்பமாக இருக்கின்றன. இந்த ஆண்டுக்குரிய உலகக்கிண்ண தொடரிலே பங்கேற்கின்ற 20 அணிகளும் தங்களுடைய அணியின் 15 பேர் கொண்ட வீரர்களின் பெயர் பட்டியலை அறிவித்திருப்பதோடு சேர்த்து இந்த ஆண்டிலே உலகக்கிண்ண தொடரில் தாங்கள் பயன்படுத்தப் போகின்ற புதிய சீருடையையும் உத்தியோகபூர்வமாக அறிவித்து வருகின்றன. அந்த வகையிலே கடந்த வாரமளவில் சர்வதேச 2020 கிரிக்கெட்டில் வெற்றிகரமான அணிகள் ஒன்றாக இருக்கின்ற நியூசிலாந்து அணி தங்களுடைய வீரர்களின் பெயர் பட்டியலை அறிவித்திருப்பதோடு சேர்த்து இந்த உலகக்கிண்ண தொடரிலே தாங்கள் பயன்படுத்தப் போகின்ற புதிய சீருடையையும் வெளியிட்டிருக்கின்றது. இதுவரை காலமும் கருப்பு வர்ணமும் அதேபோல சாம்பல் நிறமும் தாங்கிய ஜேசியை தங்களுடைய உலகக்கிண்ண தொடர்களில் பயன்படுத்தி வந்த நியூசிலாந்து அணி இம்முறை உலகக்கிண்ண தொடரிலே இளநீல நிறம் கலந்த புதிய ஜேசி ஒன்றை பயன்படுத்தியிருக்கின்றது. இந்த ஜேசியை பொறுத்தவரையில் கடந்த 1999ஆம் ஆண்டு 50 ஓவர் உலகக்கிண்ண போட்டிகளில் நியூசிலாந்து அணி பயன்படுத்திய பழமை வாய்ந்த ஜேசியை தற்போது 25 ஆண்டுகளுக்கு பிறகு இம்முறை 2024ஆம் ஆண்டுக்குரிய T20 உலகக்கிண்ணத்திலே மீளவும் இந்த ஜேசியை பயன்படுத்தப் போகிறார்கள். இந்த உலகக்கிண்ண தொடருக்காக நியூசிலாந்து அணி அறிவித்திருக்கின்ற 15 பேர் கொண்ட வீரர்களின் பெயர் பட்டியலை பார்ப்போம். கேன் வில்லியம்சன் தலைமையில் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த அணியில் ஏனைய வீரர்களாக ஃபின் அலன், ட்ரென்ட் போல்ட், மைக்கேல் பிரேஸ்வெல், மேட் ஷெப்மேன், டெவோன் கோன்வே, லொக்கி ஃபெர்குசன், மேட் ஹென்ரி, டெரல் மிச்சல், ஜிமி நீசம், கிளென் பிலிப்ஸ், ரச்சின் ரவீந்திர, மிச்சல் ஷேட்னர், இஸ் சோதி, டிம் சவுதி ஆகிய வீரர்கள் 15 பேர் கொண்ட வீரர்கள் குழாமிலே இடம் பிடித்திருக்கின்றார்கள். நியூசிலாந்தின் இந்த உலகக்கிண்ண அணியை பற்றிய பலம் பலவீனம் போன்ற விடயங்களை உலகக்கிண்ண தொடர் நெருங்கும் போது முழுமையான காணொளியாக விரிவாக பார்க்கலாம்.